தம்பி எங்கப்பா இருக்கிற? ஐயோ இது எதுக்கு வீட்டுக்கு வருதுன்னு தெரியலையே. எதுக்கு ஆட்டையை போட வருதா அதான் கேட்க வருதான்னு தெரியல. வந்தாயோ வயிற்றுல புளிய வேற கிடைக்குது. வாக்கா என்னக்கா என்ன விஷயம்? இங்கதான் இருக்கிறியா? இந்த மாசம் ரேஷன் அரிசி வாங்கிட்டியாப்பா? ரேஷன் அரிசி வாங்கியாச்சுக்கா. அதை வச்சுதான் வண்டி ஓடிட்டு இருக்குது. ஏங்க நீ தான் ரேஷன் அரிசி வாங்கலையா? நான் ஊருக்கு போயிட்டு இருந்தியா? வேணா சொல்லு, ஒரு 5 கிலோ அரிசி கொடுக்குறேன், வாங்கி போ வீட்டுக்கு. எனக்கு வேணாம்ப்பா, நான் ரேஷன் அரிசி எல்லாம் சாப்பிட்டது கிடையாது. பசங்களும் அண்ணனா ரேஷன் அரிசி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் கடை அரிசி தான் வாங்கி சோறு வடிக்கிறேன், கிலோ 80 ரூபாய். ஆமா, நீ ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுற? ஆமாக்கா, ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறேன். என்னப்பா என்ன குடும்பத்துல என்ன கஷ்டமா? என்ன காசு கீசு வேணுமா? அக்கா ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன் வட்டிக்கு, வேணா வாங்கிக்கோ. ஆனா வட்டி கரெக்டா கட்டிடணும், ஓகேவா? ஒரு காலத்துல இது ரேஷன் அரிசி வாங்கறதுக்கு எப்படிலாம் ஓடும். இன்னைக்கு இது வந்து ரேஷன் அரிசி சாப்பிடாதான் இப்படிதான் பழசம் மறந்துடுங்க. பிரச்சனை ஒண்ணு இல்லக்கா, அரிசி நல்லா இருக்குதான் வாங்கி சாப்பிடலாம். கஷ்டம்லாம் ஒண்ணு இல்ல. ரேஷன் அரிசி சாப்பிடலாம் கஷ்டப்பட்டு வராங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டா? சரி உங்ககிட்ட ஒரு 20 கிலோ தேரம் அப்படி வாங்கி சேர்த்து குத்துலான்னு வந்தான். கட்சியில அதுதான் நீ சாப்பிடுறன்ற என்ன பண்றது? ஆமா, நீ எதுக்கு இப்ப ரேஷன் அரிசி கேட்க வந்த? எனக்கு இல்லப்பா, வெளியில கேக்குறாங்க ரேஷன் அரிசி ஒண்ணுன்ட்டு. அதுக்குதான் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ரேஷன் அரிசி வேணான்றவங்க எல்லாம் வாங்கிய ஒரு 50 கிலோ 40 கிலோ சேர்ந்த மாதிரி கொடுத்து காசு வாங்கிக்கிறோம்ப்பா. அக்கா ஊருக்கு வியாபாரம் பண்றேன், பீச்சிங் பவுடர் வியாபாரம் எல்லாம் பண்றல, அது மாதிரி இந்த மாதிரி அரிசி வியாபாரமும் பண்றப்பா. மாசம் ஒரு 20-25 ரூபாய் வருது. சும்மா வீட்டுல உட்காந்துக்கிறதுக்கு எதனா பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. இந்த வேலை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா நீ? எல்லாத்துலயும் வருமானம் பாத்துக்கிற. இது நமக்கு தெரியாம போச்சு. மாசம் 20,000-25,000 நல்ல தொழிலாகுதா? இப்படிதான் நீ வருமானம் பாத்துக்கிறியா? போன மாசம் நான் ஊருக்கு போயிருந்தாங்க, அதனால ரேஷன் அரிசி வாங்கல. வேற ஒருத்தர் கார்டு கொடுத்துட்டேன், அவர் ஃப்ரீயா வாங்கிட்டாரு. போன மாசம் ஊருக்கு போக சொல்ல ரேஷன் அரிசி ஃப்ரீயா கொடுத்துட்டியா? அதே நீ வேற பை தெரியாத புள்ளியா இருக்கிற. 20 கிலோ என்கிட்ட கொடுத்துருந்தா நான் ஒரு கமிஷன் உனக்கு கொடுத்துட்டேன், அதை வாங்கி நான் மேல் கொண்டு கமிஷன் வச்சு வித்துருப்பல்ல. என்னப்பா இப்படி இருக்கிற? அதை நீ ரேஷன் அரிசி சொல்லணுங்கிற பை தெரியாம போப்பா. நிறைய பேர் ரேஷன் அரிசி தான் சாப்பிடறாங்க. ஆனா சாப்பிடுறத வெளியே இந்த காலத்துல சொல்லக்கூடாது போல. வெளியே சொன்னா கௌரவ பிரச்சனை ஆகும். நல்ல காலம் கூட்டம் சொல்ல தனியா நீ இருக்கீங்க கூட சொல்லிட்டேன். இல்லைங்க மானம் கப்பல் ஏறி இருக்கும். சரி வீட்டுல சொல்லிட்டு வந்துக்கிறேன். பேக்கெட்ல இருக்கிற ஒரு 30 கிலோ அரிசி கொடுத்துருப்பாங்க. நான் போய் ஒரு வேற கிட்ட போய் கேக்குறேன், ஒரு 20 கிலோ வாங்கி அப்படியே 50 கிலோ ரவுண்டா கலெக்ட் பண்ணியா வித்துட்டியா? அதுல ஒரு வருமானம் எடுக்கிறேன். இனிமே நீ ரேஷன் அரிசி என்ன கொடுத்து வந்தா என்கிட்ட கொடுப்பா. போனா போது நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் உனக்கு. சும்மாலாம் கொடுத்துட்டு இருக்காத. இப்படி சும்மாலாம் கொடுத்தா கட்சி வரைக்கும் ரேஷன் அரிசி கொடுக்கணும். காசு கேட்க முடியாது. பை தெரியாத புள்ள. அப்ப ரேஷன் அரிசி சாப்பிடுவோம்னா கௌரவமா வாழணும்னு சொல்ற மாதிரி சொல்லுது. இவங்கிட்டையும் எதையுமே வெளியே சொல்லக்கூடாது. சொன்னா இதுதான் பிரச்சனை ஆயிடும். கஷ்டப்பட்டா கூட வெளியே காட்டிக்கூடாது. இந்த காலத்துல ரேஷன் அரிசி சாப்பிடன்னு சொன்னாவே பெரிய கேவலமா பார்க்கும் போல இது மாதிரி ஆளுங்க. காலம் மாதிரி இப்படி போய் இது போயிருப்போம். நீ வாங்கிட்டு டெக்னிக்கலா மூளை இருக்கு, வாங்கிட்டு எனக்கு பழகி தெரியல. அதான்